இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்மாஷ். ஆடி பாவி, அது ஏதாவது வேறு பாத்திரத்தில் தானே பண்ணணும். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இருக்கிற ஒரு 1-2 ப்ரெட் இருக்குது, ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதில் ஒரு பாதி சரியில்லை, அதில் 1.5 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ப்ரெட்டு, தக்காளி, ஒரு சில்லி, இஞ்சி பூண்டு. நல்ல டேய், நீ கொட்டிட போகிற டேய். நல்லா இருக்கே. நீ உருளைக்கிழங்கு அப்படியே கூட தின்ன. பொறுமையா. அவ்வளோதான், போதும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வைங்க. இப்போது இல்லை ஒரு பாதியில் இன்னொன்று பாதி ஆனியனும் இருக்குது, அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்ப்போம் குவான்டிட்டி ஏற்ற மாதிரி. என்னதுடா நீ உருளைக்கிழங்குனாவே நீ மென்டல் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும். ஷட்டப் பண்ணிட்டு உட்கார. அப்படியே உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. இது இந்த தக்காளிலாம் பாருங்கள், இது எங்கள் அம்மா வந்து பெரியம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் தோட்டத்தில் எல்லாமே வைப்பாங்க பாருங்க. ஆமாம், சில இதெல்லாம் க்ரீனாக இருந்தது. நான் வச்சுக்கிறதுலையும் சில க்ரீன், சில ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி இருந்தது. அழகாக இருந்தது. ஃபுல்லாக எந்த விதமான பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இல்லாமல் அழகாக தோட்டத்தில் வளர்ந்த தக்காளி பறித்து எடுத்துன்னு வந்தாங்க மம்மி. அது யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டோம். இஞ்சி பூண்டு இதுலையாவது நம்ம இதில் கூட ஏதாவது நம்ம நசுக்கி வைக்கலாம், இல்லைன்னா இதில் கூட நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணுறாங்க பசங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்மா 1.5 உருளைக்கிழங்கு நசுக்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்கு. இவங்க அதை விட பெரிய ஸ்ட்ராங். வாவ். ஆஹா. பிச்சுரும். உருளைக்கிழங்கு டச் பண்ண அவ்வளோதான் நீ. ஆமாம், வெறும் இது ஆக்சுவலி என் பெரிய பொண்ணு வந்து உருளைக்கிழங்கு மேலே அவ்வளோ க்ரேஸு. ஆமாம், இந்த பத்தியா இன்னொரு உருளைக்கிழங்கு பைத்தியம் அக்கா. எல்லாரும் எங்கள் ஃபேமிலியில் உருளைக்கிழங்குனா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதில் இவங்க ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இவங்க வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் எந்த ரேஞ்சில் செஞ்சு கொடுத்தாலும் அப்படி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, போதுமா இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கொடி. அம்மா இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக இருக்கிறத வச்சு ப்ரெட் பக்கோடா மாதிரி செய்ய போகிறோம். ப்ரெட் பக்கோடானா வெறும் ப்ரெட் பஜ்ஜி மாதிரிலாம் இல்லாமல் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை ப்ரெட்டுக்கு நடுவில் ஃபில் பண்ணி அது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்ன எனக்கு வேலையெல்லாம் நான் வேலை பண்ண மாட்டேன் தெரியுமா? சொல்லுங்க ஜி. எங்கே பண்ணுறாங்க? ஆமாம், இது ஏன் நல்ல பிள்ளை. இது எல்லாமே ஈர்த்து போட்டு செய்யும். என்ன லிசன், நான் பண்ணுவேன் தான், நான் விட மாட்டேங்குது. அப்பதான் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ல வரும். ஓ மை காட், இவங்க பாருங்க, அப்போ சூப்பர் சாமி. குட்டி பண்ணி எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி நான் கிரேட் பண்ணி அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம்.